எங்க தாத்தாவா அவரு கிடக்குறாரு. கோஸ்ட் பேபி. பேபி கோஸ்ட். நாங்கெல்லாம் எவ்வளவு பேரை அனுப்பியிருக்கோம் தெரியுமா? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? யோ மாமா, உன் பொண்ணு உன்கிட்ட சொல்லியா? நல்லா சொன்னா மாப்பிள்ள. பேய்கிட்ட நல்லா கோத்துட்டு போயிட்டா மாப்பிள்ள. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பேய்னா பயம் மாப்பிள்ள. அவ்வளோ ஏன் உச்சா கூட வந்தாதான் போவோம் மாப்பிள்ள. எல்லாரும் வந்தா தானே போவாங்க? ஐயோ அது இல்ல மாப்பிள்ள, துணைக்கு யாருன்னா வந்தாதான் போவோம்னு சொன்னேன். தாத்தா, இந்த பேய்க்கு உன் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா. என் வாய்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? நல்ல டேஸ்ட் பேய் உனக்கு. சொல்லிட்டேன்பா. யோ, நீ பேசினாலே ஒண்ணும் புரியாது, என்னன்னு தெளிவா சொல்லியா? மாப்பிள்ள பஸ் ஏத்தி விட்டுட்டா ஊருக்கே போற. யோ, பயந்து சாவாதியா? பாப்பாவே எவ்வளவு தைரியமா இருக்கு. சாமியார் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? பயப்படாதீர்கள், எந்த துர்சக்தியும் அவளை நெருங்க முடியாது. அவளை சுற்றி ஓர் மாபெரும் இறை கவசம் உண்டு. ஆத்மாக்கள் அவளை அச்சுறுத்த வரவில்லை, அவளிடம் தஞ்சமடைய வந்துள்ளன. முக்தியளிக்க முடியும். பற்றுக்களோடு சுற்றும் அந்த ஆத்மாக்கள் இந்த குழந்தையின் களங்கமில்லா அன்பிலும் பார்வையிலும் அமைதி பெறும். இவள் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, உலக உயிர்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள ஓர் புனிதமான பாலம். இவளால் இன்னும் பல ஆத்மாக்கள் நற்கதி அடையும். இறைவன் தேர்ந்தெடுத்த கருவிக்கு எதனால் ஆபத்து வரும்? இவளை தடுக்காதீர்கள், பயமுறுத்தாதீர்கள். என்ன மாமா, புரிஞ்சுதா? மாமா மாமா மாமா, மாப்பிள்ள என்னையாச்சு? புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சிச்சு மாப்பிள்ள. அப்ப நம்ம அச்சுமாதான் ஆத்மாவுக்கும் நமக்கும் பாலமா இருக்காளா? கரெக்ட், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள. இத வச்சு நம்ம என்ன மாப்பிள்ள பண்ண முடியும்? யோ மங்குனி மாமா, உனக்கு இது கூடவா புரியல? இப்ப கவர்மெண்ட் சாதாரண சிமெண்ட் பாலத்துல போனாலே டோல்கேட்னு காசு புடுங்கிறது இல்ல? அதே மாதிரி நம்ம ஏன் இந்த ஆத்மா பாலத்தை வச்சு காசு வசூலிக்க கூடாது? புரியல மாப்பிள்ள. என்னையா நீனு? இப்போ செத்து போனவங்க கிட்ட நிறைய பேர் பேச முடியாம தவிக்கிறாங்கல்ல, அவங்கள எல்லாம் நம்ம அச்சுமாவை மீடியேட்டர் ஆக்கி கன்சல்டன்சி ஆரம்பிச்சு காசு சம்பாரிச்சா என்ன? சூப்பர் மாப்பிள்ள. எப்படி மாமா? மாப்பிள்ள இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறியா? தேவையில்லாத வேலை. யோ, போஸ்டர் ஓட்டுன ஈரம் கூட காயல, அதுக்குள்ள ஏன் அவசகுணமா பேசுற? உன் பொண்ணாலதான் 10 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. என் பொண்ணுக்கு இருக்க பவரை வச்சு நான் ஏதாச்சும் சமாளிச்சுக்கிறேனே. இல்ல மாப்பிள்ள, நான் எதுக்கு சொல்றேன்னா, நோய் நோயின்னு பேசிட்டு இருக்காத, கால் வலிக்குது தாத்தா. சீக்கிரம் ஒட்டு. போங்க குட்டி சாத்தா. மாப்பிள்ள இது புடி. தாத்தா ஒட்டின்னு தானே இருக்கிறேன், எதுக்கு சும்மா கத்தினுக்கிற? இரு மாப்பிள்ள. இந்த செவரை பூசணுவன் ஒழுங்கா மட்டப்பாலை வச்சு பூசல பழகுது. ஒரு மாதிரி மேடும் பள்ள மாதிரி இருக்குது. இவர்கிட்ட எப்படி சொல்றது? யோ மாமா, செவரு அங்க இருக்கியா? நீ என்ன காத்துலயே ஊட்டிட்டு இருக்க? நல்லா தள்ளி ஊட்டியா? தள்ளி ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு மாதிரி செவரு புசு புசுன்னு இருக்குது மாப்பிள்ள. ஆமா மாமா. ஐயோ தாத்தா, ஐயோ நீங்க பேயோட நெஞ்சில போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கீங்க. பேயா? மாப்பிள்ள மாமா. ஐயோ தாத்தா, பேய் செம்ம கோட்ல இருக்கு. நான் கிளம்புறேன். மாப்பிள்ள மாமா என்ன பண்ண போறோம்? செத்ததுக்கு அப்புறமும் நிம்மதியை விட மாட்டேங்கிறீங்களாடா? இது நல்லா இருக்கு. நமக்கு விடிவு காலம் வந்துருச்சு. எப்படியாவது இவங்களை பார்த்து நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கலாம் மாப்பிள்ள. யாழ பார்க்க போறோம். ஆமா ஆமா, நிறைவேற்றிக்கலாம் நிறைவேற்றிக்கலாம். ஏலோ ஏலோ ஏலேலேலோ அடி ஏலோ ஏலோ ஏலேலேலோ ஏலோ ஏலோ ஏலேலேலோ அடி ஏலோ ஏலோ ஏலேலேலோ.
ஃபோன் சைலண்ட்ல போட்டீங்களா? போட்டாச்சுண்ணே. இருங்க, அவர் போனதுக்கு அப்புறம் போங்க. போங்க. ஆ. தம்பி வெயிட் பண்ணுங்க, போயிட்டு வரேன். யோ, யார் இது குறுக்கு பொறுத்தியா? அப்படி வா, பின்னாடி போயா. என்ன ரேஷன் கடியா? ஒவ்வொருத்தர தான் பார்க்கணும். சும்மா தள்ளிப்போ. சாப்பாடா? ஏய், எல்லாம் சாப்பிட்டாங்க போங்க. இது என்ன இது? அன்னதான கூடமா இது? ஆவி கூட பேசுறான்டா பைத்தியக்காரங்களா. அண்ணா எங்க தாத்தா 50 வருஷத்துக்கு முன்னாடி 5 பவுன் நகையை ஏதோ ஒரு பானையில போட்டு பொச்சு வச்சுட்டு போயிட்டாருண்ணே. அதுவே எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். அது மட்டும் எங்க தாத்தாட்ட எங்க இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணே. உங்க தாத்தாவுமா? உங்க தாத்தாவுமா? ம். ஊர்ல இருக்க எல்லா தாத்தாவும் அப்படிதான் இருக்காங்க போலயே. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ? ஓ அப்படியா விஷயம், நான் சொல்லிடுறேன். அப்பா, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு புளிய மரம் இருக்கான். அந்த புளிய மரத்துக்கு கீழே தான் அந்த புதையல் இருக்கான். புளிய மரமா? ஆமா அங்கிள். ஹலோ ஏண்டி, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு புளிய மரம் இருக்குல்ல, அங்க கீழே தோண்டி பாரு. அங்கதான் இருக்கா? இருக்கா? இருக்கான் சார். சூப்பர் டி சொல்லலாம். தேங்க்யூப்பா. இந்தாங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க 50,000 தானே, 60,000 இருக்கு. 60,000? நன்றி, நான் வரேன். ஏங்க இந்த செத்தவங்கிட்டலாம் பேசுவீங்களாமே? ஆமா ஆமா. எங்க மாமியாட்ட கொஞ்சம் பேசணும், முடியுமா? அப்படியா? எப்ப செத்தாங்க அவங்க? அவங்க என்ன சாவலைங்க, உயிரோட தான் இருக்காங்க. நான் தான் சாவடிக்க போறேன். மாப்ள, சப்போஸ் நாளை பின்ன அவங்க கிட்ட பேசணும்னு யாராச்சும் வந்தா, நான் தான் அவங்கள கொன்னேன்னு சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வைங்க. சொல்லுவீங்களா? இந்த புடி, காசெல்லாம் கரெக்டா கொடுக்குறானே. கண்டிப்பா அவங்கள கொன்றுவேன். நீங்க கரெக்டா செஞ்சிருவீங்கல்ல? செய்வோம். எப்பா, அந்த குடிகார பேயங்களுங்க உட்கார்ந்துருக்குப்பா. வாப்பா, நான் உன் மூஞ்சிக்கு திறன்ல என் 2வது பொண்டாட்டி சந்திராட்ட சொல்லு. அவ வீட்டு மொட்டை மாடியில் இருக்க தண்ணி டேங்க்ல ஒரு ஃபுல் சரக்கு பாட்டில் வச்சிருக்கேன். அதை எத்திய சமாதியில் அப்படியே ஊத்தி விட சொல்லு பாப்பா. அந்த பேயங்களு சரக்கு பாட்டில் கேக்குதுப்பா. சரக்கு? ஏண்டா குடிகார கூமுட்ட, ஆல்ரெடி ஃபுல்லா குடிச்சுதான் லிவர் வெடிச்சு செத்து போயிருப்ப. இப்ப அது பத்தாம உனக்கு இன்னும் வேணுமா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? செத்து திருந்த மாட்டீங்க. மாப்ள, அந்த சாரு பாட்டில எங்க வச்சிர? ஆமா, பொண்ணு இருக்க மாமா. அது தப்புடா. வெண்ணெய் வெட்டி போடாங்கிறது. ஆவியா வந்த பாவி. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சார், என் பேரு ஐயப்பன். அது ஏன்டா மூஞ்ச மூத்த சந்தில வச்சு தேய்ச்ச மாதிரி இப்படி சொல்ற? மாமா, கஸ்டமர் மாமா. ஆமா, நீங்க ஏன் இப்படி பயத்துல பயங்கரமா நடுங்கி போய் உட்காந்துருக்கீங்க? ஏதாச்சும் கொடூரமான பேய் உங்களை பயமுறுத்துச்சா? சார், நான் சொல்ல வர விஷயத்த சொல்லலாமா? கேட்டுக்கு வெளியில ஒரு ஐயர் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டணும்னு சொல்லு. கம்முனரியா? என்ன மாப்ள? மாப்ள, இவனை பார்த்தா ஹெல்ப் பண்ண வேணான்னு தோணுது மாப்ள. அது இல்லாம இவன் பாக்குறதுக்கு மாமா, அவன் பாக்குறதுக்கு தான் மார்க்கெண்ட்ரிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி இருக்கான். ஆனா அவன் குழந்தை மாதிரி மாமா. அவன் மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரியுது மாமா. தம்பி நீ சொல்லுப்பா. என் பேரு ஐயப்பன், நான் பேச்சுலரா இருக்கேன். தம்பி, இது கல்யாணம் பண்ணி வைக்கிற இடம் இல்லப்பா. ஐயோ மாமா. நீங்க சொல்லுங்க. என் ரூம்ல கேரம் விளையாடும் போது அந்த கேரம் காயின்ல இருந்து பேய் வந்துச்சு. கேரம் காயின்ல இருந்து பேய் வருமா? வந்துச்சே. என்னப்பா இது? சரி, அதை எப்படியாவது விரட்டிடுங்க. உங்களுக்கு நான் 50,000 ரூபா தரேன். 50,000மா? மாமா, இது சூப்பர் பிரீமியம் பேக்கேஜ் மாமா. மாப்ள, பேச்சு கொடு. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தரேன். நீங்க எப்படியாவது அந்த பேயை மட்டும் விரட்டிடுங்க. இப்ப உடனே விரட்டிடலாம். அச்சுமா, அந்த பேய் எங்கேயாச்சும் தெரியுதா பாரு. சரிப்பா. அது இங்க இருந்தா விரட்ட முடியாது. யோ, நாங்களாம் யூஎஸ்ல இருக்கிற பேய ஸ்கைப்ல ஓட்டுறாளே, இந்த கேரம் போர்ட்லாம் கேண்டி கிரஷ்ல ஓட்டுறோம்யா. ஏங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பேய் இல்ல. பின்ன என்ன காஞ்சூரிங் பேயா? என்ன காஞ்சனா பேயா? ஐயோ, அந்த பேயை விரட்டுங்க. உங்களுக்கு நான் 1,00,000 ரூபா கூட தரேன். 1 லட்சமா? மாமா, ஓகே. வர சொல்லிட்டு எங்க போனா? வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. இங்க இருக்கிற பேய எப்படியாவது ஓட்டிருங்க. என்னால இங்க 1 நிமிஷம் கூட இருக்க முடியல. இருக்க முடியலன்னா காலி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே. இதுக்கு போய் பெருசா பேசுனுங்கிற. மாமா, கஸ்டமர்
அப்பெல்லாம் காலி பண்ண முடியாதுங்க. இது எங்க பரம்பரை சொத்து. எப்படியாவது அந்த பேயை மட்டும் விரட்டுங்க. அங்கிள் யூ டோன்ட் வரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு பூஸ்ட் மட்டும் போட்டு தரீங்களா? பூஸ்ட் என்னம்மா, நீங்க என்ன கேட்டாலும் போட்டு தரேன். எப்படியாவது அந்த பேயை மட்டும் விரட்டிடுங்க. நான் உள்ள போய் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சுமா எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வந்த இடத்துல பூஸ்ட் கேட்க கூடாதுன்ட்டு. சாரிப்பா. என்ன புரிப்பா? மாப்ள எனக்கு என்னவோ இந்த வீட்டை பார்த்தாலும் பயமா இருக்குது, அவன் முகத்தை பார்த்தாலும் பயமா இருக்குது மாப்ள. நம்ம வீட்டுக்கே போலாம் வா மாப்ள. மாமா நான் என்ன சொல்லிருக்கேன், அவன் ஆளுதான் பாக்குறதுக்கு காலக்கு என்னோட கசின் பிரதர் மாதிரி இருப்பான். ஆனா அனாரோட முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது, அதானப்பா? அதே தான்டா செல்லக்குட்டி, கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. இதே மாதிரி தான் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், சரியா? மாப்ள மாப்ள என்னையா மாப்ள அங்க பாரு மாப்ள. ஆமா, ரெண்டு பேரும் ஏன் ஷாக் ஆவறீங்க? நீங்க 3 பேரும் என் கிட்ட சிக்கிட்டீங்க. ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். என்னாச்சு மாமா? மாப்ள இவனை பார்த்தா பச்சை வந்து சொன்னேன். பாரு மாமா நல்லா பாரு மாமா, அந்த பேக் லைட்ல அவன் மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரியுது மாமா. அது தேஜஸ் இல்ல மாப்ள, தேம்பல் மாப்ள, தேம்பல். தேமலா? ஏய் மாமா கம்முனு இரு மாமா, நம்மள போய் ஆகிற போது. பாப்பா, என்னால இங்க இருக்க முடியல பாப்பா. எனக்கு ஒரே வேதனையா இருக்கு. எனக்கு எப்படியாவது மோட்சம் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். என்னால இங்க இருக்க முடியல. எனக்கு எப்படியாவது மோட்சம் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். மோட்சத்துக்கு போனா 59 நம்பர் பஸ் ஏறி 11 ஸ்டாப்பிங்ல இறங்கிக்க. ஆனா மோட்சம் தேட்டர் இப்பதான் இடிச்சிட்டாங்களே. தாத்தா சும்மா இருக்கீங்களா? அவரே பாவம் அழுகுறாரு. அங்கிள் நீங்க எப்படி செத்தீங்க? ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொன்னுட்டேன். போலீஸ் என்ன என்கவுண்டர்ல கொன்னுட்டாங்க. டேய் மலமாடு மாதிரி வளர்ந்துருக்கே, அந்த சின்ன பொண்ணு என்னடா பண்ணுச்சு? உன் சபலத்தை பக்கம் உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? உன்னை எல்லாம் மாமா வாங்க மாமா. ஏய் இங்க இருந்து உங்களை யாரையும் வெளியே போக விட மாட்டேன். என்ன மோட்சத்துக்கு அனுப்பாங்க. யாரையும் வெளில போக விட முடியாது. உங்களை நான் என்ன பண்றேன்னு பாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. உனக்கு மோட்சம் சத்தியமா கிடைக்காது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம கோவப்பட்டுட்டேன். நீ என்ன பண்ணாலும் உனக்கு மன்னிப்பு கிடையாது. ஒரு அப்பாவா சொல்றேன்டா, உன்னை என்னால மன்னிக்க முடியாது. ஐயோ தெரியாம போதையில பண்ணிட்டேன். டேய் போதையில உங்க அம்மா அந்த மாதிரி பண்ணுவா? அம்மா மட்டும் இல்ல, அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க குழந்தைங்க இப்படி யாரையும் விட மாட்டானுங்க உனக்குலாம். அப்பா அவரை பார்த்தா பாவமா இருக்குப்பா, அவருக்கு மோட்சம் கொடுத்துருவோம்ப்பா. அச்சுமா உனக்கெல்லாம் இவங்களை பத்தி தெரியாது. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் என்ன பண்ணாலும் திருந்தாதுங்க. இவனுக்கெல்லாம் சத்தியமா நம்ம மோட்சம் கொடுக்க கூடாது. வா போலாம். ஆமா தாத்தா ஒரு பாவம் தாத்தா. ஆச்சி நீ வாய் மட்டும் சும்மா நில்லு, உனக்கு எதுவும் தெரியாது. மாப்ள இன்னும் நினைக்கிறீங்க, வாங்க போலாம். பாப்பா ப்ளீஸ் பாப்பா என்ன மன்னிச்சிரு பாப்பா. நீ தான் எப்படியாவது என்ன மோட்சத்துக்கு அனுப்பணும். உன்னை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லை பாப்பா. மாமா ஐஷு பாப்பா. ஆமா அங்கிள் நான் தான். மாமா 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 எதுக்கு அழுவுறீங்க மாமா? நீங்க அடிச்சப்ப வலிச்சது மாமா, ஆனா இப்ப வலிக்கல. என்ன மன்னிச்சிரு பாப்பா. சரி மாமா சரி மாமா, நீங்க அழாதீங்க. தப்பு அங்கிள் பண்ணு அங்கிள் அடிச்சுக்காதீங்க.
அப்பா சொல்வாரு தெரியாம தப்பு செஞ்சு சாரி கேட்டா கண்டிப்பா அவங்கள மன்னிக்கலான்னு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் சாமி கிட்ட செம்ம ஜாலியா தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, எனக்கு அடிபட்டப்போ ஏன் காப்பாத்த வரலன்னு கேட்க மறந்துட்டேன். நான் சாமி கிட்ட சொல்லி இனிமே யாருக்கும் நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிரு பாப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன் பாப்பா. ஐயோ மாமா அழாதீங்க, மன்னிச்சிரு பாப்பா. நான் உங்களை மோட்சத்துக்கு கூட்டு போறேன். கண்ணை மூடுங்க. அங்கிள் போயிட்டாரா? ஆமா செல்லம்.